ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனல் வியூவர்ஸ் நிறைய பேர் பூனைகள் அல்லது செல்லப்பிராணிகள் நம்மளை பூரினாலோ கடித்தாலோ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி இருக்கேன். பூனைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் நம்மளை ஆழமாக கடிச்சிருது, ரத்தம் வருதுன்னா நாம் அதை உடனே கவனிக்கணும். விலங்குகள் கடிக்கிறதுனால நமக்கு ஏற்படும் நோய் பாதிப்பு, அதனுடைய அறிகுறிகள், நாம் எப்போ இதை பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை, எப்போ அவசியமாக டாக்டர்கிட்ட போய் காட்டணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகள் நம்மளை லேசாக பூருது, கடிக்குது அப்படின்னா நாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த இடத்துல போவிடோன் அயோடின் அப்படிங்கிற மருந்தை ஒரு 2 நாளைக்கு வச்சா அது தானாக ஹீல் ஆயிரும். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்த நாம் நல்லா புரிஞ்சிக்கணும். பூனைகள் மற்றும் நாய்களை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிறதுனாலையும் அதை டார்ச்சர் பண்ணுறதுனாலையும் தொல்லை கொடுக்கறதுனாலையும் தான் அவை நம்மை பூரவும் கடிக்கவும் செய்கின்றன. நாம் நேரத்துக்கு அதுக்கு உணவு போட்டுட்டு நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருந்தோம்னா அதுங்களும் நம்மளை எதுவுமே பண்ணாது, அதுங்க வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கும். இதையும் மீறி செல்ல பிராணிகள் நம்ம பூரி விட்டுருச்சு அல்லது கடிச்சிருச்சு, அதாவது ரத்தம் வர்ற மாதிரி கடிச்சிருச்சுன்னா அதை நம்ம அப்படியே விடக்கூடாது. அந்த இடத்த நல்லா சோப்பு போட்டு ஒரு 5 நிமிஷமாவது கழுவிடணும் தண்ணியில். டாக்டர்கிட்ட போய் நம்ம காட்டணும். அவர் சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நாம் வீட்டில் வளர்க்குற பிராணிகளை சில சமயம் ரோட்டில் போகிற நாய்ங்க கடிச்சிருதுன்னா, அந்த வீட்டு பிராணிகள் நம்மளை கடிச்சிருதுன்னா நமக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நாம் அதை உடனே கவனிக்கணும். ஏன்னா அதன் மூலமாக நமக்கு சீரியஸான நோய் பாதிப்பு ஏற்படலாம். அந்த நோய் பாதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துடலாம். பொதுவாக விலங்குகள் மனிதனை நல்லா கடிச்சிருச்சுன்னா மனிதனுக்கு செல்லுலிட்டிஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டெட்டனஸ், ரேபீஸ் போன்ற நோய்கள் ஏற்படலாம். இதில் செல்லுலிட்டிஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுங்கிறது கடிப்பட்ட நம்ம தோல் பகுதி நல்லா வீங்கி வலி அதிகமாக இருக்கும். அது அவ்வளவு சீரியஸான இஷ்யூ கிடையாது. நாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவர் கொடுக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை எடுத்துக்கிட்டா அது மூலமாவே நம்மளுக்கு ஈஸியா குணமாயிரும். அடுத்து விலங்கு கடினால நமக்கு காயம் அதிகம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தால் டெட்டனஸ் அப்படிங்கிற சீரியஸான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இது முக்கியமா நரம்புகளை பாதிக்குது. இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏற்பட்டா தசைகள்ல அதிக வலி இருக்கும். முக்கியமா தாடை மற்றும் கழுத்துல அதிக வலி இருக்கும். தலைவலி, அதிக வியர்வை, முழுங்குவதில் சிரமம் இருக்கும். இதை கண்டுக்காம நாம அப்படியே விட்டுட்டோம்னா இறப்பு கூட ஏற்படலாம். அதனால விலங்கு கடி ஏற்பட்டு ரத்தம் வர்ற அளவு டீப்பா காயம் ஏற்பட்டா நாம உடனே டாக்டரை கன்சல்ட் பண்றது மிகவும் முக்கியம். இதே போல ரேபீஸுங்கிற வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரேபீஸுங்கிற வைரல் இன்ஃபெக்ஷன் மிகவும் மோசமான ஒரு பாதிப்பு ஆகும். அதாவது முக்கியமாக வீதி நாய்கள், வீதி பூனைகள் மற்றும் வவ்வால் போன்றவை நம்மளை கடிக்கக்குள்ள அதுக்கு ஏற்கனவே ரேபீஸ் நோய் தொற்று இருந்துச்சுன்னா அதனுடைய எச்சில் மூலமாக இந்த வைரஸ் நம்ம ரத்தத்தில் போய் ரேபீஸ் நோய் தொற்றை நமக்கு ஏற்படுத்துது. இந்த வைரஸ் மூளைக்கு சென்று நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்யுது. துரதிர்ஷ்டவசமா இந்த நோய்க்கு மருந்து எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமான ஒரு விஷயம். சரி, இந்த ரேபீஸ் தொற்றின் ஆரம்ப அறிகுறி என்னவா இருக்கும்? அது விலங்கு கடித்த எத்தனை நாள்ல நமக்கு தெரியும்னு கேட்டா சில நாட்கள்ல கூட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். அதாவது 3 to 5 நாட்கள்ல ஆரம்பிக்கலாம் சிம்டம்ஸு. அப்படி இல்லைன்னா சில மாதங்கள் கழித்து கூட அல்லது 1 வருடம் கழித்து கூட சிம்டம்ஸ் தெரியலான்னு சொல்றாங்க. அப்படி நமக்கு முதல்ல தெரியற சிம்டம் என்னன்னு கேட்டா கடித்த இடத்துல கூச்ச உணர்ச்சி, குத்துவது போன்ற உணர்ச்சி, அரிப்பு போன்றவை தான் அது. அதுக்கப்புறம் காய்ச்சல், தலைவலி, ஹைட்ரோஃபோபியா, அதாவது தண்ணீரை கண்டால் பயம்,
ஃபோனோஃபோபியா அதாவது அதிக சத்தம் கேட்டால் பயம், ஏரோஃபோபியா அதாவது காற்று அதிகம் வீசினாலும் பயம் போன்றவை ஏற்படலாம். மேலும் பசியின்மை, தசைவலி, அதிக உமிழ்நீர் சுரப்பு அதாவது ஜொல்லு வடிவது போன்றவை ஏற்படும். இதன் பிறகு பக்கவாதம், மனநிலை பாதிப்பு போன்றவையும் ஏற்படலாம். இந்த அறிகுறிகள் தோன்றிய நோயாளிக்கு 10 நாட்களில் கூட இறப்பு நேரலாம். இருந்த போதிலும் வைரஸ் மூளையை அடையவும் கடித்த இடத்தை பொறுத்தும் சில நேரங்கள்ல 30 இருந்து 50 நாட்களில் கூட இறப்பு நேரிடலாம். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் விலங்குகள் கடிக்கிறதுனால மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பத்தி. நாம வீட்டில் வளர்க்குற விலங்குகள் மூலமா இந்த நோய் பரவ 95% சான்சஸ் இல்லை. நம்ம வளர்ப்பு பிராணிகள் வேறு நோய் பாதிப்புள்ள விலங்குகிட்ட கடி வாங்கி அது நம்மளை கடிக்கக்குள்ள நமக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடக்க 5% தான் சான்சஸ் இருக்கு. எனவே நாம பயப்படாம செல்ல பிராணிகளை தாராளமா வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.